தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு போலியான உறவு அங்கு சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அது யார் என்று உனக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இந்த விஷயத்தினால் இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அடங்கும். இவர்கள் யார், எதனால் உன் வாழ்க்கையின் மீது இவருக்கு இத்தனை வெறுப்பு என்று நான் உனக்கு சொல்கின்றேன். அப்பன்தான் இந்த பிள்ளைகள் கொண்டு சேர்ப்பதில்லை. ஏனென்றால் அது நடந்தால் கூட நீ ஏற்றுக்கொள்வாய். ஆனால் ஒரு விஷயம் நடப்பதற்கு உனக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அதை நான் உன்னிடத்தில் சொன்னேன் என்றால் நிச்சயமாக பயப்படாதே. என் அப்பன் சொன்னதை செய்வார் என்று நீ மனதார உறுதியாக இரு. எனக்கு ஆபத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என் பிள்ளை பயந்து விடாதே. என் அப்பன் சொல்வதை கேட்ட பிறகு நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த போலியான உறவு யார் என்று. எதற்காக இவர்களுக்கு உன் மீது இத்தனை வன்மம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களினால் எத்தனையோ பிரச்சனைகள் என் குழந்தை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். பல சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக இந்த நாளில் இப்பொழுது நான் புரிந்து வைக்கப் போகின்றேன். இது நாள் வரையிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது. ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறாக இருக்கிறது என்று. ஆனால் அது என்னவென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லவா? அதனால் இந்த நேரத்தில் நான் உனக்கு அதனை தெரிவிக்க விட வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் பதில் தெரியாமல் நீ திணறி போகின்றாய். உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் நீ வேதனைப்பட்டாயோ அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும், உனக்கு துரோகங்கள் வெளியில் இல்லை, உனக்குள் தான் இருக்கிறது என்று. உடன் இருப்பவர்களால் மட்டும்தான் இது போன்ற கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். இது போன்ற விஷயங்கள் செய்ய முடியும். துரோகத்தில் இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்தால் அது என்றும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அதனால் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை கண்டுபிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, என நடந்து கொண்டிருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு விடுவாய். இத்தனை காலமும் இதையெல்லாம் நினைத்து நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் இன்றைக்கு உனக்கு நான் பதிலை கொடுத்து விடுகின்றேன். இவற்றுக்கு எல்லாம் நொடி பொழுதில் என்ன தண்டனையை கொடுத்து விட முடியும். ஆனால் உன்னிடத்தில் இவர்களை பற்றி என்ன சொன்ன பிறகு, இவர்கள் யார் என்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்ட பிறகுதான் உன் அப்பன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன். ஏனென்றால் இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டால் நீயே இவர்களுக்கு உன்னால் ஆன தண்டனையை கொடுத்து விடுவாய். உடன் இருக்கும் போலியான உறவுகள் உன்னிடத்தில் இருந்தே நன்மையை பெற்று கொண்டு உனக்கே துரோகத்தை செய்தால் அதை எப்படி மன்னிக்க முடியும்? இவர்கள் எப்படியெல்லாம் உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்றார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளின் முதலில் பிரச்சனை என்ன தெரியுமா? சற்றென்று கோபம் கொள்வது. என் தங்கமே, என்று யோசிக்காமல் வார்த்தைகளை விட்டு விடாது. இந்த பிரச்சனை உனக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்டு அதனை அவர்கள் சாதாரணமாக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். உன்னை நன்கு பேர் கூடியிருக்கின்ற சபையில் மத்தியில் உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய கோபத்தை உனக்கு மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் அவப்பெயர் ஏற்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நீ துடித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படியானால் இந்த நேரத்தில் நீ எங்கே கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நினைத்து வருந்துவதை எல்லாம் விட்டு இனி எதிலுமே பொறுமையாக இருக்க பழக வேண்டும். உனக்குள் இருக்கின்ற பொறுமைதான் உன்னை வாழ வைக்கும். நீ பொறுமை இழந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை விடும் பொழுது அங்கு நீ செய்யாத தவறு கூட உன் மீதுதான் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இவர்களுக்கு கோபம் வரும். இவர்களை இதை செய்கிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக உன் மீது இவர்கள் கோபம் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். உன்னை தவறாக புரிந்து கொண்டு உனக்கு இவர்கள் கெடுதல் நினைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் நீ
விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். எச்சரிக்கையாக இரு. சபைக்கு மத்தியில் நிற்கும் பொழுது அவசரப்படக்கூடாது என்பதில் என் குழந்தை எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளும் செய்கின்ற செயல்களும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். யோசித்து யோசித்து பேசுவது நேரத்தை செலவழிக்குமாமல் அமைதி காத்து விடுவது நல்லது. எதை யோசிக்க சொல்கின்றோமோ என்று நினைத்து அதற்கு யோசிக்காதே. அதை மட்டும் நினைத்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய யோசனைகளை உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அமைதி காத்து அதன் பிறகு நீ பொறுமையாக யோசித்து அதற்கான பலனை நீ பெற்று கொண்டால் போதும். இந்த அப்பன் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மையை நீ பெற்று கொண்டால் போதும். எல்லாவற்றிற்கும் நீ நிச்சயமாக கடந்து வந்து ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய். அப்பன் சொல்வது போல என் பிள்ளையே, இதற்கெல்லாம் நீ மனமுடைந்து போக வேண்டாம். நிச்சயமாக உனக்கு எதிராக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. நீ குழப்பத்தில்தான் இருக்கின்றாய். என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கும் நேரத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு முடித்து சென்று விடுகின்றார்கள். உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தி விடுகின்றார்கள். என் பிள்ளையே, யார் ஒருவர் உன்னிடத்தில் கேள்விகளை அதிகமாக தொலைத்து கேட்கின்றார்களோ, யார் ஒருவர் நீ பேசுகின்ற விஷயத்தில் எப்பொழுதும் குறை கண்டு பிடித்து கொண்டு இருக்கின்றார்களோ, யார் ஒருவர் நீ பேசிய வார்த்தையில் இருக்கின்ற தவறை மட்டும் எடுத்து மற்றவர்கள் மத்தியில் அழுத்தமாக சொல்கின்றார்களோ, அவர்கள்தான் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ கடந்து விட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டுமே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மீண்டும் எதை மோசமான ஒரு நிலைக்கு நீ சென்றுவிடக்கூடாது. அப்பன் எச்சரிக்கை பதிவிற்கு காரணம் இதுதான். உன்னை பின்னோக்கி தள்ள முன்னேற்றத்தை அடைவது என்னவென்பதை வாழ்க்கையில் இல்லாத நிலையை உன்னை ஆக்கிவிட துடிக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ கவனமாக இருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் இந்த அப்பன் நான் என்றும் உனக்கு செய்ய விட மாட்டேன். நான் என்றும் உனக்கு உறுதி வாக்கினை கொடுத்து விட்ட பிறகு எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதும் வேதனைப்படாதே. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்தவர்கள் முன்னிலையில் அவசரப்பட்டு ஒரு நாளும் உன் பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே. இனி எல்லாம் உன்னை சுற்றி உனக்காக இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ இந்த அப்பனை எப்பொழுதும் முழுமையாக நம்பி இருக்கும் பொழுது ஒரு நாளும் இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ மனதார உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் இந்த அப்பனை நீ நம்பிக்கையாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நல்ல நிலையை வந்து கொடுக்கும் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் ஒரு நாளும் அவர்களை நம்பிய பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நம்பிக்கையை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடாதே. அப்பன் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை யாராலும் ஒரு நாளும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ மனமாற நம்பி இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அப்பனுடைய ஆசையும் கூட. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.